ஃபேன் தலை மேல விழுந்து மண்டை உடைஞ்சதை விட பாத்ரூம்ல கீழே வழுக்கி விழுந்து மண்டை உடைஞ்சவங்க தான் அதிகம். நீங்க வீடு கட்டும் போதே பாத்ரூம்ல பார்க்க வேண்டிய 3 முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். மொதல் விஷயம் வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு பாத்ரூம்ல பிரிக்கிறது. வெட் ஏரியானா தண்ணி படுற ஏரியா, ட்ரை ஏரியானா தண்ணி படாத ஏரியா. எக்ஸாம்பிள், நம்மளோட ஷவர் ஏரியா எல்லாமே வெட் ஏரியாவை வச்சுக்கணும். ஹேண்ட் வாஷ், கிளாசெட் யூஸ் பண்ற எல்லாமே ட்ரை ஏரியாவை வச்சுக்கணும். இதை சிம்பிளா ஒரு கிளாஸோ இல்ல ஸ்கிரீனோ வச்சு நீங்க பிரிச்சுக்கலாம். கிளாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல பிரீமியம் லுக் கொடுக்கும். சோ ரெண்டாவது, நார்மல் டைல்ஸ் யூஸ் பண்ணாம ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ்ங்கறத பாத்ரூம்ல யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா வழுக்கி விழாம இருக்கலாம். மூணாவது, முக்கியமா வால்ல இருக்கிற டைல்ஸ் சீலிங் ஹைட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா வால்ல இருக்கிற டேம்ப்னஸ் நமக்கு தெரியாம இருக்கும். இதே நீங்க 7 அடியில விட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஒரு தடவை பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வாட்டர் ஃப்ளோ செக் பண்றது. எப்பயுமே பாத்ரூம்ல ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊத்தி கரெக்டா அந்த தண்ணி ட்ரெயினுக்கு போதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்டர் ஸ்டாக்னண்டா இருந்தா லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.